அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 1 முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். அதில் பயிற்சி கணக்கு 5 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பின்வரும் விவரங்களிலிருந்து விடுபட்ட தகவலை காணவும். 2018 ஏப்ரல் 1 அன்று முதல் 40,000, 2019 மார்ச் 31 அன்று முதல் 50,000, அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 7,000, அவ்வாண்டின் லாபம் 8,000, அவ்வாண்டின் எடுப்புகள் கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபார்மேட் இருக்குது நமக்கு, அதான மாதிரி படிவம் இருக்குது. மாதிரி படிவம் எப்படி போடுவோம் அப்படின்னா, இறுதி முதலோட எடுப்பை கூட்டுவோம், கூடுதல் முதலை கழிப்போம், அதுக்கு சரிகட்டப்பட்ட இறுதி முதல்னு பேர் கொடுப்போம், அதுக்கப்புறம் தொடக்க முதலை கழிப்போம், வர்றது தான் நமக்கு லாபமாக இருக்கும். ஆனால் இங்கே எடுத்த உடனே என்ன கேட்டிருக்காங்க? எடுப்பு தான் அவங்க கொடுக்கல. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பயிற்சி கணக்கு 5 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய லாப நட்ட அறிக்கை. இப்போ நான் எல்லா கணக்குலையும் நான் என்ன சொல்லிகிட்டே வரேன்னா, எடுத்தோன்னே நம்ம மாதிரி படிவம் அமௌண்ட்டை விட்டுட்டு இந்த மாதிரி படிவத்தை எழுதணும். ஃபஸ்ட்டு விவரம் என்ன எழுதியிருப்போம்? இறுதி முதல், அதோட கூட்டுகை எடுப்புகள், அப்புறம் ஒரு 2-3 லைன் விட்டுட்டு கழிக்க கூடுதல் முதல், அடுத்து சரிகட்டப்பட்ட இறுதி முதல், தொடக்க முதல், லாபம். இப்போ இதில் எடுப்பு மட்டும்தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ இறுதி முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50,000. அடுத்தது கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7,000. அடுத்தது அதை சரிகட்டப்பட்ட முதல் நம்ம கண்டுபிடிக்கணும், அதில் வச்சு. அடுத்தது தொடக்க முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40,000. அப்போ லாபம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8,000. பயிற்சி கணக்கில் 4ல் நம்ம என்ன பார்த்தோம்? ரிவர்ஸில் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி இப்போ எடுப்பு இங்கே இருக்கிறதுனால இப்போ நம்ம ரிவர்ஸில் போகலாம். இது இப்போ கழிக்கிற இடமெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? கூட்டுவோம். கூட்டுற இடத்த கழிப்போம். இப்போ 40ஓட 48 கூட்டுனா 48,000 தான் நமக்கு என்ன வருது? சரிகட்டப்பட்ட இறுதி முதல். அதோட அங்கே 48,000தோட 7 கூட்டணும், ஏன்னா இங்கே கழிக்கன்னு இருக்கிறதுனால இதை கூட்டணும். அப்போ கூட்டணும் அப்படின்னா 55,000 வரும். இப்போ 55,000த்தில் இங்கே கூட்டணும்னு இருக்கிறதுனால இதை கழிக்கிறோம். 55,000த்தை 5,000 கழிச்சோம். 55,000த்தில் 50,000 கழிச்சோம் அப்படின்னா இதில் வர 5,000 தான் நமக்கான எடுப்புகள். புரியுதுங்களா? இறுதி முதல் 50,000 கொடுத்துட்டாங்க. எடுப்புகள் தான் அவங்க கொடுக்கல, மற்றது எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம போன பயிற்சி கணக்கு 4ல் ரிவர்ஸில் போன மாதிரி இதையும் நம்ம போனோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கான எடுப்புகள் வரும். திருப்பி அதை ரிவர்ஸில் கரெக்டாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த அந்த லாபம் 8,000 அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். இவ்வளோதான். நன்றி.